அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி வேர் டு ஸ்டடி. ஸோ பாலிட்டி அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஒரு முக்கியமான போர்ஷன். குரூப் 2 மற்றும் 2Aல 20+ கொஷின்ஸ் கேட்கப்படுது. குரூப் 4ல 50+ கொஷின்ஸ் கேட்கப்படுது. இதே குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 40+ கொஷின்ஸ் கேட்கப்படுது. ஸோ பாலிட்டியில் வந்து சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஸோ இது எங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுதுன்னா 6th ஃபஸ்ட்டு டேர்மில் சமத்துவம் பெறுதல் அப்படின்ற லெசனில் கவர் ஆகுது. 6th செகண்ட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற லெசனில் கவர் ஆகுது. 7th ஃபஸ்ட்டு டேர்மில் சமத்துவம் அப்படின்ற லெசனில் கவர் ஆகுது. 8th செகண்ட் டேர்மில் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகுது. 10th புக்கில் இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு லெசனில் கவர் ஆகுது. 12th புக்கில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசனில் கவர் ஆகுது. 12th ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் அரசியலமைப்பின் வளர்ச்சி 1858 முதல் 1947 வரை அப்படின்ற லெசன்லையும் கவர் ஆகுது. அடுத்த டாபிக் ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் மற்றும் குடியுரிமை. ஸோ இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 12th பாலிட்டி புக்கில் இந்திய அரசியலமைப்பு, அதே 12th பாலிட்டி புக்கில் தேச கட்டமைப்பின் சவால்கள், 12th ஹிஸ்ட்ரி புக்கில் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு, 8th சோசியல் புக்கில் சிவிக்ஸில் குடியுரிமையும் குடிமக்களும் அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். 10th சோசியல் புக்கில் சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பாடத்துலையும் கவர் ஆகும். அடுத்த டாபிக் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இது வந்து 9th சோசியல் புக்கில் மனித உரிமைகள் அப்படின்ற பாடத்தில் கவர் ஆகும். 10th சோசியல் புக்கில் சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். 11th பாலிட்டி புக்கில் அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் பகுதி 2 அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். ஸோ அடுத்த டாபிக் ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஸோ நம்ம ஏன் சிலபஸ் வைஸாக படிக்கணும் அப்படின்னாக்க, சிலபஸ் வைஸாக பிரித்து படித்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோல் புக்கையும் படித்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. ஸோ சிலபஸ் வைஸாக படித்து உங்களுடைய டைமை சேவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். ஸோ இது வந்து 10th சோசியல் புக்கில் சிவிக்ஸில் மத்திய அரசு அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். 12th பாலிட்டியில் சட்டமன்றம் அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். 12th பாலிட்டியில் ஆட்சித்துறை அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். 12th பாலிட்டியில் இந்தியாவின் நிர்வாக அமைப்பு அப்படின்ற டாப்பிக்லையும் கவர் ஆகும். அடுத்ததாக மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றம். ஸோ இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா 11th சோசியலில் மாநில அரசு அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். 8th சோசியல் புக்கில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். 10th சோசியல் புக்கில் சிவிக்ஸில் மாநில அரசுன்னு தனியாக ஒரு லெசன் இருக்குது, அதுலேயும் கவர் ஆகும். ஸோ அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ். 6th சோசியல் புக்கில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். 9th சோசியல் புக்கில் சிவிக்ஸில் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். அதே 11th பாலிட்டியில் உள்ளாட்சி அரசாங்கம்னு ஒரு லெசன் இருக்குது, அதுலேயும் கவர் ஆகும். ஸோ அடுத்தது கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மற்றும் மத்திய மாநில உறவுகள். ஸோ இது எங்கெல்லாம் கவர் ஆகும்னா 10th சோசியல் புக்கில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். ஸோ இந்த லெசன் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த ஒரு லெசனை நம்ம படித்து வச்சுக்கிட்டோம்னா எல்லா டாப்பிக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் 10th சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற லெசன். அடுத்ததாக 12th இந்தியாவின் கூட்டாட்சி அப்படின்ற லெசன்லையும் கவர் ஆகும். அடுத்ததாக 11th பாலிட்டி புக்கில் அரசாங்கத்தின் வகைப்பாடு அப்படின்ற லெசன்லையும் கவர் ஆகும். ஸோ அடுத்த டாபிக் தேர்தல், நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி. ஸோ தேர்தல் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ அதனால் தேர்தல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நிறையவே கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. ஸோ 6th ஸ்கூல் புக்கில் மக்களாட்சி அப்படின்ற
லெசனில் கவர் ஆகும். 7th சோசியல் புக்கில் அரசியல் கட்சிகள் அப்படின்னு தனியாக லெசன் இருக்குது, அதில் கவர் ஆகும். 8th சோசியல் புக்கில் சிவிக்ஸில் நீதித்துறை அப்படின்ற லெசனில் கவர் ஆகும். 9th சோசியல் புக்கு சிவிக்ஸில் அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி அப்படின்ற டாப்பிக்கில் கவர் ஆகும். அதே 9th சோசியல் புக்கில் தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதுலேயும் கவர் ஆகும். ஸோ 9th சோசியல் புக்கில் அரசாங்கங்களின் வகைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதுலேயும் கவர் ஆகும். ஸோ 10th மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு 2 லெசன் இருக்கும், அதுலேயும் கவர் ஆகும். ஸோ 10th சிவிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 10th சிவிக்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டும் கூட. அடுத்து 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற லெசனும் 12th பாலிட்டியில் இந்திய நீதித்துறை அப்படின்ற லெசன்லையும் கவர் ஆகும். அடுத்த டாபிக் ஊழல். ஊழல் தடுப்பு நடவடிக்கை, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு, மனித உரிமை சாசனம். ஸோ இது எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். 9th சோசியலில் சிவிக்ஸில் மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், அதில் கவர் ஆகுது. 7th சோசியலில் பெண்கள் மேம்பாடு அப்படின்ற லெசன் கவர் ஆகும். 7th சோசியலில் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதில் கவர் ஆகும். 8th சோசியலில் சிவிக்ஸில் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் ஒரு லெசன் இருக்கும், அதுலேயும் கவர் ஆகும். 9th சோசியல் சிவிக்ஸில் மனித உரிமைகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், அதில் கவர் ஆகும். ஸோ 12th காமர்ஸ் புக்கு. ஸோ இதுவரை பாலிட்டி புக் தான் பார்த்துருப்போம். காமர்ஸ் புக்கில் இந்த நுகர்வோர்ன்ற டாபிக் வந்து அதிகமாகவே கவர் ஆகும். ஸோ 12th வணிகவியல் புக்கில் நுகர்வோர்வியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதில் கவர் ஆகும். அதே 12th வணிகவியலில் நுகர்வோரின் உரிமைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும், அதுலேயும் கவர் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக 6th தேசிய சின்னங்கள் அப்படின்னு ஒரு லெசன் வரும். ஸோ இதை கவர் பண்ணிங்கன்னா இந்திய தேசிய சின்னங்கள் குறித்த முக்கியமான டாபிக்லாம் இதில் கவர் ஆகும். ஸோ நம்மளுடைய சேனல்லே தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் குறித்து வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ இதோட பாலிட்டி வேர் டு ஸ்டடி நிறைவு பெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.